வணக்கம் நேயர்களே. ஏப்ரல் மாதத்திற்குண்டான தனுசு ராசி நேயர்களுக்குண்டான பலன்களை பார்க்க இருக்கிறேன். மருத்துவம், ஜோதிடம், வாஸ்து, இனி வரும் காலங்களில் முகூர்த்த ஜோதிடம் மற்றும் பல அரிய காணொளிகள் குறிப்பாக ஏப்ரலில் வர இருக்கிறது. அதை பெற்று பலனடையும் பொருட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பலன்குள்ள போவோம். தனுசு ராசி நேயர்களே, ராசிநாதன் குரு ஜூன் 1 வரைக்கும் ராசியை பார்க்கிறார், 11 பார்க்கிறார், 3 பார்க்கிறார். அதனால என்ன சார் ஆகும்? பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும். குரு பார்க்க கோடி நன்மை. ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த புலன்கள்ல சப்தம் தான் குரு, தேவகுரு. நாக்கு ஆகாசவாணி, அவர் சுக்கிரன். அதனால இவரை தேவகுருங்கிறோம். குரு என்ன கொடுக்கிறாரோ நம்ம அதுல இருந்து ஒரு 50% தான் சுக்கராச்சாரியார் கொடுப்பார். அதனாலதான் நம்ம அவருக்கு ஒத்த கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, இப்ப அதெல்லாம் அந்த சப்ஜெக்ட்ல வேணும், அரசியலுக்கு போகுது, பலனுக்குள்ள போயிடலாம். குரு பார்க்க கோடி நன்மை, பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும். அதாவது இப்ப இந்த சமயத்துல இந்த அரசியல்லாம் கூட்டணி போடுறாங்க, படிய மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேச்சுவார்த்தை அக்ரிமெண்ட்டுக்கும் இந்த சமயத்துல தனுசு ராசிக்காரன் போய் உட்காந்து பேசினான்னா டக்குன்னு முடிஞ்சு போகும். மார்ச் 29 மேல இருந்து ஆன்மீகம் தொடர்பான கல்வி, அதாவது ஆன்மீகம் தொடர்பான கல்வினா என்ன? பிரம்ம வித்யா. அது யோகாவா இருக்கலாம், வாசி யோகாவா இருக்கலாம், கிரியா யோகாவா இருக்கலாம், ஜோதிடமா இருக்கலாம், தேவாரம் படிக்கலாம், திருவாசகம் படிக்கலாம், நாயன்மார்கள் ஆழ்வார்களுடைய பாடல்களை படிக்கலாம், காலையில் அதிகாலை எந்திரிச்சு வேதம் படிக்கலாம். இந்த மாதிரி என்ன வெர்ஷன் இருக்கோ இந்த மாதிரி வெர்ஷன்லாம் போகும். அல்லது ஒரு சிலர் ஆன்மீகத்தில் ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி போகும். தனுசு லக்னமா இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு மருத்துவ செலவுகளை, விபத்துக்களை நாம சந்திக்க வேண்டியது வரும். அதாவது கீழே வலிக்கி விழுதல், ஒரு கால் இடறி விழுதல், காலில் தட்டி கொள்ளுதல், இது போல கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கணும். குரு புத்தியா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த சமயத்தில் குரு புத்தி நடந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கலைத்துறை சார்ந்த தொழில்கள், குறிப்பாக மிஷினரி பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்பாங்க இல்லைங்களா, அந்த ரோபோட்டிக் தொழில்நுட்பம், அதெல்லாம் படிக்கிறதெல்லாம் இந்த சமயத்தில் நல்லது. அதெல்லாம் இந்த சமயத்தில் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில பேர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மேல் படிப்பு போவாங்க. அப்படி போனாங்கன்னா இந்த நேரத்தில் அவங்க எதுக்கு போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வெளிநாட்டில் போய் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிக்கிறது. அந்த மாதிரி அதாவது ஒரு சாதாரணமா படிக்க முடியாத, ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஸ்பெசிஃபைடா ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியா, திரும்பி பார்க்கும்படியா ஒரு துறையை எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி துறைகளை இந்த சமயத்தில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. முயற்சி செய்தால் ஒரு 90 நாட்களுக்கு மேல வெளிநாடு போகலாம். ஜூன்ல இருந்து போகலான்னு வச்சுக்கோங்களேன். சொந்த ஊர், ஒரு பாட்டி தாத்தாவை பார்க்க போறது, ஒரு பூர்வீக சொத்து, நிலம் சம்பந்தமான விஷயங்கள் ஏப்ரல் 3க்கு மேல, அல்லது அது சம்பந்தமா அவங்களுக்கு செலவழிக்கிறது, போறது வர்றது, அதுக்கு உண்டான பிளான் பண்றது, திட்டமிடுறது எல்லாம் ஏப்ரல் 3க்கு மேல. பத்திரப்பதிவு, புதன் சார்ந்த காரகம் தொழில்கள், பத்திரப்பதிவு, எழுத்தாளர்கள், நூல் வெளியிடுறது, கமெடி, கொரியர், போஸ்ட் ஆபீஸ், ஐடி, இந்த மாதிரி எந்த ஒரு புதன் சார்ந்த காரகத்துவ தொழில் எதா இருந்தாலும் அதெல்லாம் தொய்வை சந்தித்து ஏப்ரலுக்கு மேல இருந்துதான் நலம் பயக்கும். பெண் பார்க்கும் படலத்துல தொய்வு ஏற்பட்டு பின்பு தானே சரியாகும். தொழிலில் ஏப்ரல்ல குறிப்பா ரொம்ப மந்தமான நிலையே நீடிக்குது, கலைத்துறை தவிர. வீடு கட்ட, போர் போடுறது, பம்பு செட்டு போடுறது, வயக்காடா இருந்தா இந்த மாதிரி நீர் சார்ந்த விஷயங்கள்ல மராமத்து பார்க்கறது, அது போன்ற அமைப்பு உண்டு. குழாவை சரி பண்றது, இந்த பிளம்பிங் இந்த செக்ஷன் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சமயத்துல நடக்கும். பொது வாழ்க்கையில் அந்நியர்கள் அதாவது புது முகங்கள், அந்நியர்கள் எங்க வெளியாளு நினைச்சுக்காதீங்க நீங்க. என்ன அந்நியர்கள்ங்கிற அந்த வார்த்தை எதை குறிக்கிறதுனா புது முகங்கள், அவ்வளவுதான். அப்படி வச்சுக்கோங்க. தொடர்பு ஆகஸ்ட் 2 வரைக்கும் பலமா இருக்கு, தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். தந்தையாகும் பாக்கியம் உண்டு. ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் பாக்கியம் உண்டு.
அதாவது அப்படியே பேர் சொல்லும் பிள்ளைம்பாங்க இல்லையா, ஆஹா யாருங்க உங்க பிள்ளையா, சரி என்னங்க இல்லை என்ன இப்படி இருக்கு அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பரிசு வாங்கிட்டு வர்றது, ஒரு ஒரு 10 பேர்த்த விட முன்னாடி அப்படி தெரியறது, அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இந்த நேரத்தில் இந்த தனுசு ராசிக்காரருடைய பிள்ளைகளுக்கு தான் பிள்ளைய பெருமையா சொல்லிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழல் நடக்கும். ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றது, எந்த மகான்களுடைய ஜீவ சமாதியா இருந்தாலும் அங்க போயிட்டு வர்றது, ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசி, அது என்ன வருஷம்ல வேணாலும் இருக்கலாம். வீட்டுக்கு பார்சல் வரலாம், அல்லது அவங்க வந்து போகலாம், தங்கலாம், போன்ல பேசலாம், எப்படி இருந்தாலும் அவங்களுடைய கைடன்ஸ் ஆசி. ஓகேவா? கால் பாதங்கள் தொடர்பான சில மருத்துவ செலவுகள் பெருசா இருக்காது. அட்லீஸ்ட் கடைசிக்கு எனக்கு எதுவுமே இல்லை சார், அட்லீஸ்ட் ஒரு தோல் செருப்பனா நீங்க மாத்தி போடுவீங்க, இல்ல ஒரு ஷூனாவது மாத்தி போடுவீங்க, அந்த மாதிரி ஒரு சூழல் போகும். கவலைப்படாதீங்க. ஏப்ரல் 20க்கு மேல மூத்த அக்கா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கடன் பெறும் சூழல் உண்டு. ஆல்ரெடி வாங்கியாச்சு சார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உரிமை சண்டை உண்டு. என்னடா இன்னும் வாங்கின காசு என்னாச்சு, இன்னும் கொடுக்கல, பணத்தை போட்டு விடு அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வரும். அது போக எதுக்கு லோன் வாங்க வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 20க்கு மேல வீடா இருந்தா வங்கி கடன், இல்லைன்னா ஏசிக்கு, இல்லைன்னா வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, இப்படி ஏதோ அட்லீஸ்ட் ஒரு செல்போனுக்குனாலும் கடைசியா. எஸ் சார், நீங்க சொல்றத பார்த்தா கடனே வாங்கலைனாலும் பேசியே வாங்க வச்சிருவீங்களாட்டிருக்கு அப்படிங்காதீங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, கட்டம் நகருது. 2 வீலர் 4 வீலர் திரும்பவும் செல்போனு இந்த மாதிரி மாத்துறது, அல்லது அந்த இப்ப சொன்ன மாதிரி வீடு கட்டுற லோன் விஸ்தரிக்கிறது, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழலுக்கெல்லாம் அட்லீஸ்ட் லோனை போய் விசாரிச்சுனா வந்துருவீங்க. ஏன் சார் எவ்வளவு சார் லோன் கொடுப்பீங்க, வட்டி எவ்வளவு சார் கட்டணும், அப்படியெல்லாம் விசாரிச்சுலாம் வந்துருவீங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு வரக்கூடிய காலகட்டம். நன்றி தனுசு ராசி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாத பலனில் சந்திப்போம்.